இது நம்ம மெஷர்மெண்ட்டு கப்புக்காக எடுத்துருக்குறோங்க. இதில் வந்து அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம 1/2 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை போட்டு பார்க்குறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் இது 1/2 கிலோ கரெக்டாக பிடிக்குது. பாருங்கள், மட்டத்துக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கங்க. இப்போ 1/2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி. இந்த பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நடுவில் இருக்கிற ஸ்டெம்மை எடுத்துருங்க. இதை எடுத்திங்கன்னா தான் வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும், இல்லைன்னா அது ஒரு கொத்து மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்து கரெக்டாக வெட்டிக்குங்க. சின்ன குழந்தைங்க இது பண்ண வேண்டாம். இப்படி குறுக்காலையும் வெட்டிக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக எவ்வளோ தின்ன வெட்ட முடியுமோ அந்த மாதிரி தின்ன வெட்டிக்குங்க. அளவு தெரில அப்படிங்கும்போது வெங்காயத்தை வெட்டி நீங்கள் நம்ம மெஷர்மெண்ட்டு 1/2 கிலோ அரிசி எடுத்து பாத்திரத்தில் போட்டிங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு இருக்கணும். அரிசி விட கொஞ்சம் கீழே, சும்மா ஒரு இன்ச்சு. அதே மாதிரி தக்காளிலையும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்டெம்மை எடுத்துட்டு தக்காளியை வெட்டி நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. பட்டை இது வந்து 1 இன்ச்சு சைஸில் ஒரு 5 பட்டை எடுத்திருக்கேன். கிராம்பு ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஏலக்காய், சின்ன ஏலக்காய்ங்கிறனால நான் ஒரு 10 எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா பெருசாக இருந்தால் ஒரு 5 போதும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து அதை அரைச்சது அந்த விழுதில் பாருங்கள். இது ஒரு டேபிள் ஸ்பூன். இது கையில் இவ்வளோ பெருசு இருக்குது. இது டேபிள் ஸ்பூன். இதில் 3 மடங்கு பாருங்கள். 1 2 3, கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 100 கிராம் வரைக்கும். வர மிளகாய்த்தூள் அந்த டேபிள் ஸ்பூனில் 1.5 டேபிள் ஸ்பூன். மல்லித்தலை ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. அதேமாரி புதினா தலை ஒரு கைப்பிடி. எண்ணெய் நான் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு 100 கிராம். அப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கங்க. அதுக்கு தகுந்த ஒரு மூடி எடுத்துக்கங்க. நான் இப்போ குக்கர் எடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் குக்கர் இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லை கனமான பாத்திரமாக இருந்தால் எடுத்துக்கங்க. கடலை எண்ணெய் 100 கிராம் ஊற்றுறோம். பாத்திரம் சூடானோன்னு எண்ணெய் ஊற்றுறோம். நான் 50 கிராம் கடலை எண்ணெய், 50 கிராம் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். இது செக்கு எண்ணெய். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யை விட தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ஒரு சிலருக்கு நெய் பிடிக்காது, திகட்டின மாதிரி இருக்கும். பச்சை மிளகா ஒரு 4 நம்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற மிளகாயை பொறுத்து 3 4ன்னு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே நின்று இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருங்க. இதில் வெங்காயம் வதக்கிற பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மெனக்கட்ட மாதிரி இருக்கும், அப்போ தான் அந்த பிரியாணி டேஸ்ட் வரும். பாருங்கள், செக்கு எண்ணெய்ங்கிறனால நல்லா நுர பொங்கி வருது. இந்த மாதிரி நல்லா கருகாமல் ப்ரௌன் கலராக வரணும். இப்படி நீங்கள் வெங்காயத்தை ஒதுக்குனீங்கன்னா ஃபுல்லாக ஒதுங்கி நிற்கணும். அதுதான் பக்குவம். எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ அந்த எண்ணெயை வெங்காயத்தை ஒதுக்கிட்டு அந்த எண்ணெயில் நம்ம வச்சுருக்கிற சில்லி பவுடர் அதை போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசம், ஒரு ஃப்ளேவர் நெடி அடிக்கிற மாதிரி வரும். அது வந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வதங்குச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் கலரில் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி வதக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திடுங்க. அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம புதினாவும் மல்லியும் நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. பெருசாக போட்டால் நிறையா குழந்தைங்களாம் எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நல்லா பொடியாக நறுக்கிடுறோம்.
முடிஞ்சால் அரைச்சி ஊற்றிக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் எடுத்துருக்குறோம். இஞ்சியும் பூண்டும் சம அளவு. இதை போட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பட்டை கிராம்பு போடுங்க. இதில் தான் விஷயமே இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். எனக்கு ஒரு ஹோட்டல்கார் சொன்னாங்க, அதனால இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். முன்னால் போட்டால் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பட்டை கிராம்பு போட்டிங்கன்னா, ஏலக்காய் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட ட்ரிக்ஸே அதில் தான் இருக்குது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கை விடாமல் கிளறிட்டே இருங்க. கூட நின்றுக்குங்க, ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது கீழே. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ரவையில் அடி பிடிக்கும் இல்லைங்களா லைட்டாக, அது மாதிரி சுரண்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அது மாதிரி. ஆனால் இது இப்படி இருக்கணும். ரொம்ப அடி பிடிச்சதுன்னா கரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் ஊற்றுறோம். ஐயோ உள்ளே விழுந்துருச்சு, சாரி. இதையும் நல்லா கலரிக்குங்க. என் ஒய்ஃப் பண்ண வேலை. நான் அப்படியே மிக்சியில் வைக்க சொன்னேன். மிக்சி இதில் மூடியில் ஊற்றி வச்சுட்டா அது இப்படி விழுந்துருச்சு. அடுப்பை கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க மறுபடியும். ஏன்னா நம்ம சிம்மில் வச்சுருந்தோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி கலரி விடுங்க. நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரியே தான். நல்லா எல்லாம் அதில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக போய் ட்ரை ஆகி ஆயில் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மொத்தத்துக்கும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் அளவாக போட்டு கூட கடைசியில் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், நல்லா எல்லாம் வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. அந்த இஞ்சி பூண்டு கீழே ஒட்டி இருந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்துருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி ஒதுக்குனா ஒரு கோடு விழுகணும். அதுதான் எல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 கிலோ சிக்கன். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிருங்க. இல்லை தண்ணியோடு போட்டிங்கன்னா தண்ணி மறுபடியும் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக வடிச்சிட்டு வச்சனால அதுலேருந்து தண்ணி வரல. இருந்தாலும் அந்த மசாலாலாம் வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா இழுக்கணுங்கிறக்கோசரம் நம்ம அப்படி வதக்குறோம். அடுப்பு முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம், இல்லைன்னா உங்களுக்கு கருகிற மாதிரி இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம அந்த கறியில் மசாலா ஏறணும். அதுக்காக பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கறி வேகலை, ஆனால் வந்து மசாலா உள்ளே ஏறிடுச்சு. அடி பிடிக்காமையும் பார்த்துக்குங்க. அதுக்கு தான் நான் சிம்மில் வைக்க சொன்னேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி நான் அளவு சொல்லியிருக்கேன். அந்த அரிசி அளந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அரிசிக்கு 1.5 மடங்கு தண்ணி. பாருங்கள், அந்த கோடு வரைக்கும் நம்ம அரிசி அளந்தோம். அதே அளவில் 1 பங்கு தண்ணி. அடுத்தது 1/2 பங்கு தண்ணி. இந்த மாதிரி வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நல்லா வேணும், வெந்த மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் 3/4 சேர்த்திக்கங்க. 1.5க்கு 1.25 சேர்த்திக்கங்க. அடுப்பை இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுங்க. ஏன்னா தண்ணி கொதிக்கணும். நல்லா கலக்கி விட்டு இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்குறோம். ஊற வச்ச சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ. இதை ஆட் பண்ணுறோம். அரிசி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வைக்க முன்னால் அரிசியை கழுவி ஊற வச்சுருங்க.
கரெக்டாக வெங்காயம் வதங்கி நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நல்லா உரிக்கும். இது நல்லா கலக்கி விடுங்க. ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சிங்கன்னா ஓவராக வெந்துடும். நல்லா ஒரு 50% வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா எல்லா பக்கம் பரவுற மாதிரி நல்லா கிளறி விடணும். தைரியமாக கிளறுங்க, அரிசியெல்லாம் உடையாது. அடுப்பை சிம் பண்ணிடுங்க. இப்போ ஒருக்கா நான் டேஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு இது புளிப்பு கம்மியாக இருந்தனால எலுமிச்சம்பழம் புளிகிறேன். அரை மூடி தான் புளிகிறேன். புளிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் தேவையில்லை. இல்லை எலுமிச்சம்பழம் புளிஞ்சிங்கன்னா கொஞ்சம் ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும். அதுக்காக நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. 1க்கு 1.5 ஊற்றும் போது இந்த மாதிரி தண்ணி இதாக இருக்கும். அரிசி வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1க்கு 1.25 ஊற்றிக்குங்க. இந்த டைமில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தகரம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. அது வச்சா தான் நல்லாயிருக்கும். அடி பிடிக்காமல் வர்றதுக்காக தான். இப்போ அந்த குக்கரை வச்சு நல்லா எல்லா அரிசியும் மட்டம் பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடி வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வெயிட்டுக்காக வச்சுக்கிறோம். இது நம்ம எப்பவும் பண்ணுற மெத்தேடு. இப்போ இது வந்து ஒரு 18 நிமிஷம் ஸ்டாப் கிளாக்கில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 18 நிமிஷம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம உடச்சிக்கலாம். வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அது மூடி எடுக்கிறோம். அதுலேருந்து தண்ணி விழுகும். அது அப்படியே வெளியே இது பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் வெள்ளையாக இருக்கும்போது தான் சூப்பரான தம்மாக இருக்குன்னு அர்த்தம். செம்ம டேஸ்டான பிரியாணி. உதிரி உதிரியாக கையில் பிடிச்சிங்கன்னா அப்படியே கட்டியாக இருக்கும். அப்படியே உதிரி உதிரியாகவும் வரும். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அடியில் எதுவும் அடி பிடிக்கவே இல்லை. பாருங்கள், நான் அடி வரைக்கும் எடுத்து காட்டுறேன். கரெக்டாக அந்த 18 நிமிஷம் போடுங்க. அதுக்கு மேலே வேண்டாம். இங்கே பாருங்கள், ஒரு சொட்டு கூட நம்ம கீழே அடி பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு பாத்திரம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, யம்மி பிரியாணி. செம்ம டேஸ்டான பிரியாணி. சூப்பராக இருக்கும். செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்துலேருந்து மகேஷ். வணக்கம்.